பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷம் வாழ்ந்து தேவனிடத்தில் அவர் செல்லும் பொழுது அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை காண்பித்து அவருக்கு சில காரியங்களை சொல்லி அவர் பரமேறி சென்ற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவளை ஆசீர்வதிக்கையில் அவளை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, எப்பொழுதுமே நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, எப்பொழுதுமே நாம் உயர்வாய் இருப்பதற்கு கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் போகும்பொழுது அவர் ஆசீர்வதித்து சென்றார். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாவதாக. தமது கரத்தை நீட்டி, பெரிய கரத்தை நீட்டி அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த பூலோக ஆண்டவரே ஊழியங்களை முடித்து பரமேறி சென்ற பொழுது தம்முடைய கரத்தை நீட்டியவர்கள் எல்லாம் ஆசீர்வதித்த தேவன், இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையில நீர் கடந்து வந்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மை உண்டாக நினைத்தருவீராக. அவர்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் தலை உயர்த்தப்படுவதாக. அப்பா, அவருக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வருவதாக. கோர்ட்டு கேஸ் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாய் வருவதாக. ஆண்டவரே, திருமணம் ஆகாதிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதாக. குழந்தை பாக்கியத்தை என் தேவன் கொடுப்பீராக. அப்பா, வேதத்தை அதிக நேரம் வாசிக்கவும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யவும் ஒரு கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.